லாடங்கட்டி தொங்கவிட்டு நாடங்கட்டி யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ இதே இசைஞானி இளையராஜா அவர்கள் வந்து இன்னைக்கு என்னைக்கு இந்த நிகழ்ச்சியில பேசியிருந்தா அப்படி என்னுடைய இசைப்பிரியர்களே, என் கனவும் நிறைவும் இசையே. அண்ணல் படும் கொடான கோடி நெஞ்சங்கள் என் மனமை சிவத்தது சாட்சி. என்னை காக்கின்ற அன்னை இந்த கல்லூரியில் படிக்கும் உங்கள் அனைவரையும் காப்பாளாக. கமல் கமல் திரையுலனுக்கு நண்பர், கமல் திரையுலனுக்கு நண்பர், எனக்கு சகோதரர். சகோதரர் என்னை பொறுத்தளவுல இசை என்பது ஒரு மனத்துல அப்படியே ஆழம் பதியும். எனக்கு ரொம்ப சுயமா இருக்கும். கல்லூரி பருவத்தில் மாணவர்கள் எவ்வளவு நிகழ்ச்சியா இருக்கீங்க. ஒவ்வொரு பாடல் கேட்கின்ற போது அந்த பாடல் வந்து மனதில் பதியும். அதுதான் இசை. என்னோட இசை எல்லாருக்கும் காப்பி வரும்போது கேட்க மகிழ்ச்சியா இருக்கு. உன்னை போல் முகத்தே உலகில் இல்லையே, கண்ணை போல் நினைச்சு கலங்கவில்லையே. கலைமாமணி ரோபோசங்கருக்கும் உங்களுக்கும் நன்றி தெரிவித்துள்ளது. நன்றி வணக்கம். சூப்பர். நீங்க ஒரு பாடல் பாட்டீங்க இல்லையா, அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச தசாவதாரம் திரைப்படம் பார்த்துட்டு ஒருத்தன் அப்படியே ஒயிட் ஷாப்புக்கு போயிட்டான். ஒயிட் ஷாப்புக்கு சரி, ஏன்னா அவனுக்கு வந்து சரி அப்படியே படத்தை பார்த்த சந்தோஷத்துல அப்படி போயிட்டான். சரி, அவன் கேட்ட பிராண்ட் வரல போல. சரி, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. உடனே ஃபீல் பண்ணி அந்த படத்தை பார்த்த அந்த ஃபீல் அப்படியே ஒரு பாட்டு பாடினான். ஒயிட் ஷாப் ஒயிட் ஷாப் பார்த்தோம். கள்ளை மட்டும் கூடித்தான் முடியாது, பாதை தெரியாது, பாதை சரியா தெரிஞ்சா கதை சரக்கே கிடையாது. நம்ம பிராண்ட கொண்டு வாயா. தசாவதார படம் நல்ல ஓகே. இந்த ரஜினி சார் நடிச்சு சிவாஜி படத்தை பார்த்து வந்தாங்க. ஒரு கூடை விஸ்கி, ஒரு கூடை பிராண்டி, ஒன்னாக்கா அடிச்சா எடுப்பேண்டா வாந்தி. ஒரு கூடை விஸ்கி, ஒரு கூடை பிராண்டி, ஒன்னாக்கா அடிச்சா எடுப்பேண்டா வாந்தி. முதல்ல நான் சரியா இருப்பேன், அப்புறமா வாய்க்காலில் குப்புற கிடப்பேன். அப்படி இந்த பாட்டுக்கு பாட்டு பாடுற மாதிரியா? இதுவே நம்ம டிஎம்எஸ் பாடிருந்தா, டிஎம் சோம்பராஜ். ஓகே. ஆறு மனமே ஆறு, அந்த காட்டறில் ஆறு, ஆறை இரண்டாய் பகுத்து பார்த்தான் கட்டிங் என்று பேரு, கட்டிங் என்று பேரு. ஆறு மனமே ஆறு, அந்த காட்டறில் ஆறு. ஒவ்வொரு சரக்கு உள்ளே போனால் உலகம் தன்னால் சுழலும். அந்த வாந்தி என்பது தொண்டை வரை வந்து வந்து திரும்பும். எடுத்து விட்டால் தப்பாகும், அதை எடுக்கலை நான் தப்பாகும். இந்த சரத்தை குடித்து வந்தால் எல்லாம் வியாதியும் உண்டாகும், எல்லாம் வியாதியும் உண்டாகும். கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், பாடல்கள், ஒளிப்பதிவு, போஸ்ட் ஓடுறது, பச காத்துறது, அப்படியே படம் பார்க்கறது டி. ராஜேந்தர் அவர்கள். பொங்கி வழிச்சு
இருக்குன்னு நானும் நினைச்சேன், அது சோறாக இருக்குன்னு நானும் நினைச்சேன். உப்பு கொடுத்தேன் கை வந்துச்சு, வாயில் கழிச்சேன், வாயில் கழிச்சு ஓப்பன். சூப்பர், நன்றி, தேங்க்யூ. இதெல்லாம் சும்மா ஜாலிக்காக தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒயிட் ஷாப் பாட்டுலாம் பாடுறோம்னு சில இடங்கள்ல வந்து இந்த மாதிரி பாடினா சந்தோஷம், சாப்பிடக்கூடாது அப்படின்றத வலியுறுத்துறதுக்காகத்தான் நாங்க இந்த பாட்டு பாடுறோம். அப்படி சொன்னா நம்பவா போறீங்க? ஓகே. அடுத்து ஃபீமேல் வாய்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு 1000 திரைப்படங்களுக்கு மேல் நடிச்ச அற்புதமான நடிகை மறைந்த காந்திமதி அம்மா வந்து பசங்களுக்கு புத்திமதி சொல்லிட்டாங்க. காந்திமதி அம்மாவனா கூட ஒரு தம்பி சண்முக சுந்தரம் வரணும். கரகாட்ட காந்தி நீங்க வரீங்க. ஓகே. என்ன பெத்தராசா வளர்த்தனே அடிப்பாடு கட்டுகிறோ, ஆட்டு பெட்டிக்கு அரச பெட்டிக்கு ஆட்டு கட்டவனே, வெட்ட கட்ட சிரிக்கு வேற கட்ட தம்பி ராசா வந்துட்டியாடா? என்னத்துக்கு வந்திருக்கா? சொல்றேன், இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டை நான் லைஃப்ல பார்த்தது இல்லக்கா. சத்தியமா சொல்றேன், அந்த தமிழ் மன்ற பிள்ளைகள் அந்த ஆத்தா மகமாகி எந்த குறையும் வைக்க மாட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொல்லுடா எப்படிக்கா ஏவா எல்லாம் சொல்லுவேன். சொல்லுடா உனக்காக நான் 7 வருஷம் ஜெயிலுக்கு போனேன். போலீஸ்கார பக்கத்துல கேட்டு கேட்டு மிதச்சா ரத்தமா வாந்தி எடுத்துக்கா. உள்ளூர் ஆட்டக்காரே வெளியூர் ஆட்டக்காரனை மதிச்சாதாக்கா மரியாதை வாங்கி அங்கே வச்சல்லே. சூப்பர் சூப்பர், நன்றி, தேங்க்யூ. அடுத்து வாங்க திருவெற்றியூர் சுரேஷ் கவுண்டமணி. அப்படியே நான் இடுப்ப பாக்குறதா இப்படி பப்ளிக்கா பட்ட மகளியா வந்து பார்த்திருப்பேன். எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் ராத்திரில தாண்டி வந்து பார்த்திருப்பேன். ஆள விடு. நன்றி, சூப்பர். இதே வந்து வெளிச்செவியர் டைலாக் பேசியிருந்தா, அடி செருப்பான நாய ஏண்டி இழவெடுத்தவனே, என்ன ஒரு தைரியம் இருந்தா, எவ்வளவு எகத்தால இருந்தா என் மேல நாக்குல பல்லுப்படாம இப்படி ஒரு பிராத பண்ணிருப்பேன். நான் வந்து உன் இடுப்ப சுத்தி பார்த்துட்டேன்னா எல்லாரும் வந்து சுத்தி பார்க்க அது என்ன ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோயிலா இல்ல கல்லணையா? அது மட்டும் இல்ல, என்னோட இந்த 18 வருஷ பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் வாழ்க்கையில யாரும் இப்படி பிராது பண்ணதில்ல. அவ பண்ணிட்டா. டே தம்பி, அவ பேர் என்ன? ஜெனிஃபர். அந்த இழவெடுத்தவதான். அவளை மொட்டடிச்சு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி நம்ம காலேஜ் கிரவுண்ட சுத்தி ஓட விடுங்க. இதுதான் என் தீர்ப்பு. வரட்டுமா? அவசரப்பட்டு கை தட்டிட்டீங்களே கண்ணே. வினி சக்கரவர்த்தி வாசனா பினிஷிங் டச் வானா. இப்ப பாருங்க. ஓகே, உங்களுடைய ஃபேவரட் கவுண்டமணி அண்ணனே வந்து கிட்டத்தட்ட கவுண்டமணி அண்ணன் கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் போன்ல பேசியிருப்பாரு. அவர் லைஃப்ல வந்து மறக்க முடியாத ஒரு நாள் கவுண்டமணி அண்ணன் வந்து பேசியிருந்தா எப்படி இருக்கும்? ஏண்டி பள்ளி வளர்க்காத நாயி, பேர பிடிச்ச கலச்சி, அவ சொல்றா அவ இடுப்ப நான் பார்த்துட்டேன். அடேங்க அப்பா, இடுப்பாது அடுப்பு மாதிரி இருக்கு. இந்தியாவிலேயே ஏன் வேர்ல்டுலயே இந்த மாதிரி இடுப்ப வேற எங்க பார்த்ததுலடா சாமி. இந்த இடுப்ப பார்த்து யாரும் சைட் அடிக்க மாட்டாண்டி. வேணுனா சைட்ல 4 பெருவு கட்டைய சொருகி வச்சுட்டு மேல பானையில அரிசிய போட்டா அது அப்படியே சோறாயிடும். அதை இந்த ஊரே உட்காந்து 1 வருஷம் சாப்பிடும். இது ஒரு இடுப்பு. இத பார்த்துட்டே நீ என் மேல கடுப்பு. நான் பாக்கல. கவுண்டமணி உங்களுக்கு கவுண்டமணி பேர் வந்துச்சு. கேக்குறாங்க பாரு கேள்வி. தம்பி, என் பேர் ஒண்ணும் கவுண்டமணி கிடையாது, வெறும் மணிதான். டெய்லி கோட்டர் அடிச்சுட்டு கவுந்த படுத்துருவேன். கவுண்டமணி கவுண்டமணின்னு கூப்பிட்டு இருந்தானுங்க, அது அப்படியே கவுண்டமணின்னு ஆயிடுச்சு. உங்களுடைய முதல் படம் எது? டோட்டல் ரீகால்ஸ். என்னங்க டோட்டல் ரீகால்ஸ்?
என்ன உங்களுடைய முதல் படம் 16 வயதுல ஏன் புழுவுறீங்க? தெரியுது இல்ல, இவங்களுக்கெல்லாம் வேற வேலை கிடையாதுங்க. ஏதாவது ஒரு நடிகரை பார்த்துட்டா உங்க படம் எதுன்னு கேட்க வேண்டியது ஏன் தெரியுமா? அதெல்லாம் அவனுங்க எல்லாம் ஞாபகம் வச்சுட்டு சொல்லுவானுங்க. எந்த நடிகர்கிட்டயாவது போய் நடிகர் சார் உங்க 22வது படம் எது, 37வது படம் எது, 89வது படம் எதுன்னு கேட்கறாங்களா? அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. படத்தையே கேட்க வேண்டியது பில்லடி பகத். சரிங்க, இப்ப உங்களை வர தமிழ் படத்துல பார்க்க முடியலைங்க. இச்சுக்கா தெரியும். இந்த கேள்வியை கேட்கத்தான் நீ இந்த கிரவுண்டுக்கு வந்திருக்கேன்னு. தம்பிங்க, இந்த கேள்விய நீயா கேக்குறியா இல்ல வடிவே? பாவம், அந்த பையன் எங்க இருக்கான்னு தெரியலப்பா. அப்புறம் ஒரு பூனை கொத்தன மண்டைய விவேக், அவன் கூட எங்க இருக்கான்னு தெரியல. அப்போ இப்போ ஒரு புதுசா ஒரு பையன் ஒருத்தன் கிளம்பி வந்திருக்கான். அவன் பேர் கூட நான் சொன்னானுங்களே, குங்குமமா விபூதியா? சந்தானம். சந்தானம். அவங்கிட்ட சொல்லி வையே, அப்படியே என்ன ஃபாலோ பண்றான். என் டைலாக் எல்லாம் திரும்பி போறான். எங்கெல்லாம் அவனை நேர்ல பார்த்த ஒரே அப்படி விடுவேன். இல்லங்க, நானா தான் கேக்குறேன். அதாவது ராஜா, இப்ப நான் தமிழ்ல தான் படம் பண்றது இல்ல, தெலுங்குல 8, மலையாளத்துல 10, போஜ்பூரியில 12 படம் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னங்க நம்பவே முடியல. இதுவே மார்க்கெட் போன நடிகைகள் சொன்னா மட்டும் நம்புவீங்க, நடிகர்கள் நாங்க சொன்னா நம்ப மாட்டீங்களா? சரி, தெரியும். இயக்குனர் சங்கர் உங்க போன் லைன்ல வந்துட்டார், எப்படி பேசுவீங்க? ஹலோ, யாரு? சங்கரா? இயக்குனர் சங்கர் பேசுறான். எம்ம திருட. ஆனா நம்ம பையன் இல்லன்னா ஜென்டில்மேன்ங்கிற ஒரே படத்தையே இந்தியன் எடுத்தா, அப்புறம் முதல்வன் எடுத்தா, அப்புறம் அந்நியன் எடுத்தா, கடைசியில சிவாஜி எடுத்தா. நண்பர்களே, நீங்களே நல்லா யோசனை பண்ணுங்க. இந்த 4 படங்களோட கதை என்ன? ஹீரோ நல்லது பண்ணுவாரு, லஞ்சத்தை ஒழிப்பாரு, ரூல்ஸ் படியே நடப்பாரு, கல்வி கண்ண திறப்பாரு. இத விட்டு வெளியே வர மாட்டான். இருந்தாலும் அவன் நம்ம பையன். ஒரு முக்கியமான விஷயம், இந்த டைலாக் எல்லாம் பேசுறது திருவற்றியூர் தினேஷ் இல்ல, கவுண்டமணின்னு அவனுக்கு தெரியும். இவங்கிட்ட உண்டான கெட்ட பழக்கம் தான். போன் எடுத்தா நச்சுன்னுவா. ரஜினிய ஹீரோவா போட்டு சிவாஜின்னு ஒரு படம் பண்ணான்ல, என்ன ஹீரோவா போட்டு எம்ஜிஆர் அப்படின்னு ஒரு படம் பண்ண போறானா? ஏன்னா புரட்சி தலைவருக்கு அப்புறம் அந்த கலர்ல இருக்கிறது நான் மட்டும் தானா? அம்மா, இப்ப நான் ஹீரோவா பண்றது இல்ல ராஜா அப்படின்னு சொல்லி லைனை கட் பண்ணுவேன். சரி, திடீர்னு உங்களை ஹாலிவுட் நடிகர் இங்கிலீஷ்ல நடிக்கிற கூப்பிடுறாங்க. சோ சார், நீங்க இங்கிலீஷ்ல தான் பேசணும், ஃபுல் அண்ட் ஃபுல் டைலாக். சத்திய சோதனை. ஆனா உங்களுக்கு ஜோடி நமிதா ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ்ல லவ் ப்ரப்போஸ் பண்ணணும். எப்படி பண்ணுவீங்க? ஏய், ஹலோ, ஐயோ, நமி சிரிக்கிறாடா. உன் சிரிப்புக்கு முன்னால நான் செதங்கி போயிட்டேன். வெக்கப்படுறாடா. உன் வெக்கத்தை எடுத்து கக்கத்துல வச்சுக்கோ. நமி, யூ நோ பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ், மை ஒன்னு விட்ட பிரதர். கேள்விப்பட்டாலும் வந்து ஒன்னு விட்டுட்டு போவான். டார்லிங், யூ நோ விக்டோரியா மகாராணி, மை கிராண்ட்மா. அம்மா, 3 மாங்காய் பத்த 30 காசுக்கு வித்த மொன்ன நாய், அத கொண்டு வந்து விக்டோரியா மகாராணின்ற என் கிராண்ட்மாவை. இருந்தாலும் இதெல்லாம் நான் யாருக்காக சொல்றேன்? ஏன் நமிக்காக. நமி, டச் பண்ணா டச்சிங், நோ டச்சிங் ஆஃப்டர் மேரேஜ் பேக். இருந்தாலும் நீ பின்னழகைய காட்டியே அரபு குதிரை மாதிரி இருக்கேடா செல்லம். உன் முன்னழக கொஞ்சம் ஆமா, உன் பேர் என்ன? சங்கீதா. சங்கூதிர வயசுல சங்கீதா. எதுக்கு வந்த? காசெல்லாம் ஒண்ணு வேணாம், சும்மாவே. நீங்க சும்மா செஞ்சிட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்துதான் போயிடுவோம். சூப்பர், நல்லா இருக்கா? தேங்க்யூ.